ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் வீடியோ இருக்கு இல்லையா, இதை வாங்குறதுக்கு எவ்வளவு பிரைஸ் ஆகும், இதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, இதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமேசானை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான பிளான் வச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ற மாதிரி மொபைல் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா மொபைல் பிளஸ் வந்து 4K டிவி, கம்ப்யூட்டர், லேப்டாப் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இது ரெண்டு பிளான்ல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸருக்கு பார்த்துருவோம். ஓகேங்களா, மொபைல் எடிஷனை பார்த்துருவோம். மொபைல் எடிஷனுக்கு நீங்க எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 599 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 1 இயர்க்கு வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. ஓகே, 1 இயர்க்கு வந்து நீங்க எல்லா மூவிஸ் வந்து அப்டேட்டா நீங்க பார்த்துக்க முடியும். ஆனா 480p தான் பார்த்துக்க முடியும், SD கண்டென்ட் தான் பார்த்துக்க முடியும், ஃபுல் HD உங்களால பார்த்துக்க முடியாது. இது வந்து டிவி, லேப்டாப்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. ஒன்லி வந்து மொபைல்ல மட்டும் தான் வாட்ச் பண்ணிக்க முடியும். ஒரு டிவைஸ்ல மட்டும் தான், ஒரு டிவைஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அந்த மொபைல் நம்பர்ல மட்டும் தான், ஒரு டிவைஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். 480p தான் உங்களால வாட்ச் பண்ணிக்க முடியும். இதுக்கு அமேசான் பிரைம் மியூசிக் வந்து ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி 1 டே டெலிவரி இருக்கு இல்லையா, அமேசான்ல இப்போ ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா 1 டேக்குள்ள டெலிவரி பண்றாங்க. இது வந்து இதுல வந்து அவைலபிலிட்டி கிடையாது. ஒன்லி உங்களால மூவிஸ் மட்டும் தான் பார்த்துக்க முடியும். சரிங்களா, இது பிளானோட நேம் பாத்தீங்கன்னா பேசிக் பிளான் வச்சிருக்காங்க. இந்த பிளான் வேணும்னா 599 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா 1 இயர் கொடுத்துருவாங்க. SD கண்டென்ட்ல வந்து உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரீமியம் பிளான் வச்சிருக்காங்க. இந்த பிரீமியம் பிளானுக்கு வந்து 1499 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. அதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா 5 டிவைஸ் வரைக்கும் நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஒரே டைம்ல வந்து 5 டிவைஸ் வந்து நீங்க ரன் பண்ணிக்கலாம். டிவியா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், இல்ல மொபைலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 5 டிவைஸ் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் ஃப்ரீயா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். எதுலயும் வந்து ஆட் வந்து உங்களுக்கு பிளேஸ் பண்ண மாட்டாங்க. இதோட பிக்சர் குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா 4K UHD ல வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, 4K வந்து 2160p ல வந்து கொடுப்பாங்க. நீங்க வந்து ஃபுல்லா வந்து கண்டென்ட் வாட்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து அன்லிமிட்டடா நீங்க ஃப்ரீ டெலிவரி எடுத்துக்கலாம். அதாவது 1 டே டெலிவரி நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க பை பண்றீங்க அப்படின்னா அமேசான் ஆப்லயே காட்டும் இது வந்து 1 டே டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளிக் பண்றது மூலமா ஒரே நாள்ல வந்து உங்களால பை பண்ணி டெலிவரி வந்து நீங்க அக்சஸ் பண்ணிக்க முடியும் 1 இயருக்கு. சரிங்களா, அதே மாதிரி அமேசான் மியூசிக் இல்லையா, அதை வந்து நீங்க ஆட் ஃப்ரீயா நீங்க வந்து மியூசிக்லாம் வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஸ்பாட்டிஃபைலாம் வந்து நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் பண்ணணும் இல்லைங்களா, இல்லைன்னா ஆட் வந்துட்டே இருக்கும். பட் வந்து அமேசான் மியூசிக் வந்து நீங்க ஆட் ஃப்ரீயா நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா, இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1499 ரூபாய். அது அப்படியே வந்து 1 இயருக்கு 12 மாசத்துக்கு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 149 வந்து மந்த்லி வர மாதிரி இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி ஃப்ரீ ட்ரையல் இது வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, 1 மந்த்க்கு வந்து ஃப்ரீ ட்ரையல் வந்து கொடுக்குறாங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோருக்கு போய்க்குங்க, அமேசான் பிரைம் ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்க மொபைல் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் உங்களோட ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி எல்லாம் போட்டு நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் மூவி நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரையல் வேணுமா அப்படின்னு கேட்கும், இல்லைனா பை பண்றீங்களா அப்படின்னு கேட்கும். நீங்க ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துருங்க. ஃப்ரீ ட்ரையல் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு டெபிட் கார்டு இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஏடிஎம் கார்டு, அந்த ஏடிஎம் கார்டோடைய 16 டிஜிட் நம்பர் கேட்கும். 16 டிஜிட் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க கார்டு எப்போ எக்ஸ்பிரி ஆக போற மந்த் இயரும் கேட்கும். ஓகேங்களா, மந்த்தும் இயரும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பின்னாடி வந்து சிவிவி நம்பர்னு ஒன்று கேட்கும். ஓகேங்களா, பாஸ்வேர்டு மாதிரி உங்களோட கார்டை திருப்பினீங்க அப்படின்னா சிவிவி நம்பர் இருக்கும். அந்த சிவிவி நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட்ல 1 ரூபாயோ இல்ல 2 ரூபாயோ வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களே டிடெக்ஷன் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரையல் வந்து ஆக்டிவேஷன் ஆயிரும். ஆக்டிவேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 2 ரூபாய் எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2 ரூபாய் வந்து உங்க அக்கௌண்ட்ல இருந்து அவங்களால ஆட்டோமேட்டிக்கா எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸிங் தான். ஓகே, டீடைல் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. 1 மந்த் நீங்க வந்து ஃப்ரீ வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அக்கௌண்ட்ல வந்து பேலன்ஸ் ஏதாவது ஒரு 2000 3000 வச்சிருந்தீங்க அப்படின்னா 1499 வந்து அப்படியே வந்து எடுத்துக்குவாங்க. ஓகே, ரினிவல் பண்ணிக்குவாங்க. ரினிவல் பண்ணிட்டு உங்களுக்கு 1 இயர்க்கான பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம சிவி நம்பர், கார்டு நம்பர்லாம் அதுக்கு தான் கொடுக்குறோம். சரிங்களா, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க பணம் நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பர்மிஷன் மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே, 1 மந்த் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், கண்டினியூ பண்றதுக்கு அவங்களே வந்து 1 இயர்க்கான பேக்கு வந்து நம்ம பேலன்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம என்னைக்கு பேமெண்ட் போறோமோ அப்ப இருந்து எடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா, இது வந்து டெபிட் கார்டு வச்சு நீங்க பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா கூகுள் பே வச்சிருக்கீங்க இல்லையா, யூபிஐ ஐடி மூலமாவும் நீங்க வந்து 1 மந்த் ப்ரீ பிளான் வந்து நீங்க எடுத்துக்க முடியும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி தான். நீங்க ஃபர்ஸ்ட் கிளிக் பண்றீங்க இல்லையா அமேசான் ஃப்ரீ ட்ரையல், அந்த ட்ரையல்லே வந்து 2-3 ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா, நீங்க வந்து கிரெடிட் கார்டு மூலமா வந்து 1 மந்த்துக்கு நீங்க ஃப்ரீ ட்ரையல் எடுத்துக்க முடியும், அதை கண்டினியூ பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க டெபிட் கார்டு மூலமா எடுத்துக்க முடியும், அதை கண்டினியூ பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா யூபிஐ ஐடி மூலமா நீங்க பண்ணிக்க முடியும். உங்களோட கூகுள் பேக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ ஐடி இருக்கும். அந்த யூபிஐ ஐடி வந்து நீங்க இதுல போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா வந்து உங்களுடைய ஜிபே அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய சில ப்ராசஸிங் ஆயிட்டதுக்கு அப்புறம் உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஜிபே அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா, எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. 1 மந்த் நீங்க கண்டினியூ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். இப்போ டெபிட் கார்டு ஆகட்டும், இல்ல கிரெடிட் கார்டு ஆகட்டும், இல்ல யூபிஐ பேமெண்ட்
பேமெண்ட் ஆகட்டும், இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிடுவாங்க. ஓகே, 1 மந்த் ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பணம் எடுக்கிற மாதிரி செட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இடையிலேயே வந்து கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ கூகுள் பேல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூபிஐ போட்டு ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து அமேசான் பிரைம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாலே நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. 2 ரூபா உங்களுக்கு வந்து ரிடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பேமெண்ட் காட்டும், அதிலே காட்டும். ஓகே, மேலே காட்டும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுமா அப்படின்னா, இல்லை ஸ்டாப் பண்ணுமா, இல்லை கேன்சல் பண்ணுமா அப்படின்னு காட்டும். நீங்கள் அமேசான் பிரைம் வந்து நீங்கள் 1 மந்த் இப்போ ஒரு 20 டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஜிபே வந்து கேன்சல் ஆகும். அதே மாதிரி தான் வந்து இப்போ நீங்கள் டெபிட் கார்டு மூலமா நீங்கள் பண்ணிருக்கீங்க, இல்லை கிரெடிட் கார்டு மூலமா பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் பேங்கிங் ஆப்ல போய் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அமேசான் பிரைம் இருக்கு இல்லையா, அந்த ஆப்லேயே போய் கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி பை பண்றது, எப்படி கேன்சல் பண்றது, அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து எப்படி பை பண்றது, அதோட பிளான் காஸ்ட் என்ன அப்படி சொல்லிட்டு தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆப்போட ரிவ்யூ நம்ம பார்த்துருவோம். சரிங்களா, நம்ம வந்து 1499 பிளான் வந்து வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, 1499 பிளான் வாங்கியிருக்கோம். இந்த பிளானோட வந்து ஃப்ரீ டெலிவரி நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஃப்ரீ டெலிவரி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம இன்னைக்கே வேணும் அப்படின்னா நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 12 2 மணி வரைக்கும், 2 4 மணி வரைக்கும் ஸ்லாட் செட் பண்ணோம்னா அந்த டைம்ல நமக்கு வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அதில் எந்த மாதிரி கேட்டகரிஸ் மூவிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்த்துருவோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இது அமேசான் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். சரிங்களா, அமேசான் ஓப்பன் பண்ணால் அது லோகோ இந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம மைசின் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது என்னோட நேம் இருக்கு. கிட்ஸ் இருந்தால் கிட்ஸ் மோட வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் வேற யாராவது ஒரு பர்சன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நியூ கொடுத்துட்டு அவங்களுடைய நேமை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சஜஸ்ட் ஆகும். சரிங்களா, இப்போ நீங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணும்போது அவங்களுடைய நேம் காட்டும். அதை கிளிக் பண்ணும்போது அவங்க எந்த கண்டென்ட் வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க, எது பாதிலேயே வாட்ச் பண்ணிட்டு நிறுத்திருக்காங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சஜஷன் பண்ணும். சரிங்களா, நம்ம வந்து மைசின் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணோன்னே இப்போ நான் ஒரு சில மூவிஸ்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். சரிங்களா, அந்த மூவிஸோடைய வந்து கண்டினியூ வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. இப்போ மாவீரன் இருக்கட்டும், இந்த வாரிசு, இதெல்லாம் வந்து நமக்கு பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. அதெல்லாம் வந்து கண்டினியூ வாட்சில் இருக்குது. சரிங்களா, கீழே போனீங்க அப்படின்னா டாப் 10 இந்தியா மூவிஸில் எது இருக்கோ அப்படி காட்டும். அப்படியே வந்து கீழே போனீங்க அப்படின்னா லாங்குவேஜ் காட்டும். என்ன லாங்குவேஜ் வேணுமோ உங்களுக்கு, எந்த லாங்குவேஜ் வேணுமோ, தமிழ் வேணுமோ, தமிழ் எது வேணுமோ செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம தமிழை செலக்ட் பண்ணுவோம். தமிழை செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். புது மூவிஸ் ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா மேலே டாப்லேயே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜெயிலர் மூவி இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மூவியோட டீட்டெயிலாம் மேலே கொடுத்துருப்பாங்க. என்ன யூஎஸ்டி ஃபார்மெட்டில் வந்து இது இருக்குது, இது எவ்வளோ டைமிங், இதில் என்ன ஸ்டார் காஸ்டிங்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக வந்துடும். சரிங்களா, இதில் வந்து ஒரு சில டிவி சேனல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. லைவ் டிவி சேனல்ஸ் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். பட் வந்து அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தனியாக நீங்கள் வாங்கணும். சரிங்களா, இப்போ வந்து டிவி சேனல் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து செப்பரேட்டாக வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வாங்குற சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒன்லி வந்து மூவிஸ் மட்டும் தான் பார்த்துக்க முடியும். இந்த டிவி சேனல்ஸ்லாம் லைவ் டிவி சேனல்ஸ் படமும் வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா, வெப் சீரிஸாக இருக்கும், படமாக இருக்கும், எல்லாமே இதில் இருக்கும். நம்ம வந்து கண்டென்ட்லாம் வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். ஏன்னா இன்டர்நெட் எவ்வளோ கன்சியூம் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 MB இருந்தாலே போதும். ஓகே, 720p பார்த்துக்கலாம். அப்படி இல்லை ஃபுல் ஹெச்டியில் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 1 GB வரும். இல்லை நீங்கள் ஃபுல் 4Kல பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 GB வரைக்கும் வரும். சரிங்களா, நான் சொன்ன மாதிரி 2 சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு போதுமானது தான். சரிங்களா, சன் நெக்ஸ்ட்டும் அமேசான் இருந்துச்சுனால, அமேசான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஏன்னா அமேசானில் தான் புது படம்லாம் இப்போ வந்து உடனே வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. படம் வந்து ஒரு 10-15 டேஸ்ல வந்து அமேசான் பிரைம்ல தான் வந்து உடனே வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெப் சீரிஸ்லாம் வந்து டாப் வெப் சீரிஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் ரெஷின் வந்து ஒரு வெப் சீரிஸ் வந்து இல்லையா, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து உடனே அப்லோட் பண்ணிடுவாங்க. நம்ம யூஎஸ்டியில் HDR10ல கூட சில இது விடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா HDR10. சரிங்களா, கிளாரிட்டி ரொம்ப அமேசிங்காக இருக்கும். 4K டிவி ஒரு 55 இன்ச் 60 இன்ச் டிவி வச்சிருக்கீங்க அப்படின்னா அமேசான் பிரைமில் வீடியோ பார்க்கும்போது நல்லா கிறிஸ்டல் கிளாரிட்டியாக உங்களுக்கு வந்து வியூ தெரியும். ஓகே, இதில் உள்ள விஷயம், இதோட டீட்டெயிலாம் சொல்லியிருக்கேன். எப்படி பை பண்ணுறது, எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது பார்த்தீங்களா, இதில் தான் விஷயம். உங்களுக்கு எப்படி ஃப்ரீ ட்ரையல் எடுக்குதுன்னு தெரியல அப்படின்னாலும், இல்லை எப்படி பை பண்ணுறது அப்படின்னு தெரியலனாலும் நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கரெக்டாக தெளிவாக ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணிடுவோம். இந்த வீடியோவில் உள்ள விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.